சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மீனாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை சிந்தாமணி தான் மீனாவ கடத்தியிருப்பா அப்படின்னு சொல்லி, மீனா நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கே போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா சிந்தாமணி மீனாவ கடத்தவே இல்லையாட்டுக்கு. ஸோ நாங்கலாம் யாரும் மீனாவ கடத்தவே இல்ல. நாங்க எங்க பொண்ண தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்க மரியாதையா எங்க பொண்ண எங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சிந்தாமணியும், சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா டென்ஷனோட வீட்டுக்கு போறாப்புல. வீட்டுக்கு போனா, அங்க மீனா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களாட்டுக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்காம கூட நம்ம முத்து திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. எங்க போயிருந்த? ஒரு வார்த்தை கூட சொல்லாம, ஃபோன் பண்ணியும் சொல்லல. உன் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் மீனா பொறுமையா முத்துவ உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டுவிட்டு, பிரச்சனை என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில லட்சுமி அக்கா பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. நான் தான் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அங்கே வேறையா உங்களுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த டென்ஷனில் உங்களுக்கு ஃபோனும் பண்ண முடியல, என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜும் போட முடியல அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முத்துவுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாயிடுச்சு. மறுநாள் காலையில் 3 பேர் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு அசோசியேஷன்ல இருந்து வராங்களாட்டுக்கு. முத்து சார் இருக்காங்களா அப்படின்னு சார்னு சொல்லிக்கிட்டே வராங்க. விஜயாவுக்கு என்னது முத்து சாரா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிராவல்ஸில் அவங்கெல்லாம் அசோசியேஷன் வச்சுருக்காங்களாட்டுக்கு. அதுக்கு வந்து நம்ம முத்துவின் நம்பராக சேர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ நம்பர் ஐடி கார்டை நம்ம முத்துவோட கழுத்தில் மாட்டி விட்டு, நீங்களும் இதுக்கப்புறம் இந்த டிராவல்ஸோட ஒரு அங்கம், நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கம்மியான விலையில் ஏழை மக்களுக்கெல்லாம் கம்மியான விலையிலேயே டூர் அழைச்சிக்கிட்டு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம முத்துவை பாராட்டிட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பக்கம் மீனாவுக்கு பாராட்டு நடக்குது, இந்த பக்கம் என்னடனா முத்தாவுக்கு பாராட்டு நடக்குது. ஸோ அவங்க 2 பேருமே பெரிய ஆளாக போய்கிட்டே இருக்கிறாங்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.